Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். கார்ன் நாச்சோஸ். ஸ்வீட் கார்ன் அரைச்சி ஒரு கப்பு எடுக்க போகிறோம். 2 கப் மைதா 250 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட். கார்ன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கத்தி வச்சு ஒன் சைடு மட்டும் கட் பண்ணிவிடுங்க, ஒரு ரோ மட்டும். அந்த ஒரு ரோவை நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக கார்னை வெளியில் எடுத்துடலாம். கார்ன் எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு 1 கப்பு வர வரைக்கும் உரித்து எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா அரைச்சிட்டு வர போகிறோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா மழமழன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மழமழன்னு அரைச்சிக்கணும். ஒரு பவுலில் மைதா, பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், சால்ட், பட்டர், அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்வீட் கார்னுக்கு அரைச்சி வச்சுருக்கிற தண்ணியே போதும். தண்ணி இது கூட நான் ஆட் பண்ணவே இல்லை. நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை உருட்ட போகிறோம். உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா மைதா ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு 3-4 பாகமாக பிரித்து வச்சுக்கோங்க. இதை நல்லா உருட்டி சப்பாத்தி பதத்துக்கு உருட்டணும். சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டாமல் அதோட கொஞ்சம் மெலிசாக உருட்டிக்கோங்க. இதை 4 சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பொரித்து எடுக்கும் போது பூரி மாதிரி உப்பக்கூடாது. அதுக்காக நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போடணும் அங்கே. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறோம். உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்தால் கூட அதில் வச்சு கூட நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆயிலில் இருக்கிற பபிள்ஸ்லாம் அடங்கின உடனே நீங்கள் எடுத்துடலாம் வெளியில். இப்போ இருக்கிறதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு வீட்டிலே நீங்களே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை சர்வ் பண்ண போகிறோம். இது கூட சாட் மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் சாஸ் கூட இது கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துற அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.